So next, this is a simply you written as, that is you written as n is similar to a. Okay, n வந்து சிமிலரா ஏவுக்கு வந்து இருந்தாவே அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதே இந்த ஏங்கிற செட்டுக்கு பதிலாக என்ன செட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்னங்கிற ஐ சூஸ் த என் நேச்சுரல் நம்பர் செட். ஓகே, திஸ் இஸ் த கவுண்டபிள் இன்ஃபினிட் செட் 1 2 3 4 and so on. This is natural number is countable infinite set because now there exists the bijective function. ஓகேவா? n ல இருந்து n க்கு வந்து bijective function வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ என்னன்னா ப்ரூவ் பண்ணணும்னா சிமிலராக இருக்கணும், n வந்து n-க்கே சிமிலராக இருக்கும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணாவே அது என்ன சொல்லலாம், கவுண்டபிள் இன்ஃபினிட் செட்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ n ல இருந்து n-க்கே மேப் ஆகிற மாதிரி டிஃபைன் த ஃபங்க்ஷன். ஓகே, தென் f of I define the value f of x equal to x for every x belongs to n. Okay, so what is the function? Natural number. Define the natural number. Okay, what is the value? 1 2 3 4 5 6 n. This is the 1 2 3 4 5 6 and so on. So function define f of x equal to x. 1 ல இருந்து 1 க்கு மேப், thus 2 ல இருந்து 2 மேப்பிங், 3 ல இருந்து 3 க்கு மேப் ஆகும், 4 ல இருந்து 4 மேப் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். பைஜெக்டிவ்னா 1 to 1 and 2 ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தால் அது பைஜெக்டிவ் சொல்லிடலாம். ஸோ இது அதனால் ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா n is the countable infinite set. So that is the n is similar to n, countable infinite set. ஓகேவா? நெக்ஸ்ட் we define the countable set. A set, somebody's a set A is countable set. Okay, a set is said to be a set is countable set if either A is finite or countable infinite set. ஓகே, ஒரு செட்டை கவுண்டபுள் செட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு இருந்தால் போதும். எது இருந்தால் போதும்? ஒன்று ஃபைனைட்டாக இருந்தாவே போதும் அந்த செட்டு, இல்லை அப்படின்னா அது என்னவா இருந்தால் போதும், கவுண்டபுள் இன்ஃபைனைட்டாக இருந்தால் போதும். ஓகேவா? இது ரெண்டில் எது இருந்தாலும் அந்த செட்டு வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா கவுண்டபுள்னு சொல்லிடலாம். ஓகேவா? So somebody result is available. I see the next is the results. So first result, okay, every final set is countable. Okay, va? Because definition படி என்னன்னா கவுண்டபிள் செட்னா என்ன இருக்கணும், ஒன்று ஃபைனைட்டாக இருக்கணும், இல்லை கவுண்டபிள் இன்ஃபைனைட் செட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ எல்லா ஃபைனைட் செட்லுமே கண்டிப்பாக ஃபைனைட் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால எவ்ரி ஃபைனைட் செட் இஸ் கவுண்டபிள் செட். ஓகேவா? செகண்டு நேச்சுரல் நம்பர்ஸ். வாட் இஸ் த நேச்சுரல் நம்பர்? Natural number n equal to 1 2 3 4 and so on is also countable.
ஏன்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த செட் வந்து என்னது அப்படின்னா கவுண்டபிள் இன்ஃபினிட் செட். ஓகேவா, இங்கே ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது வந்து என்ன ஆகும்னா கவுண்டபிள் இன்ஃபினிட்னா இந்த செட் வந்து என்ன இருக்கணும், நேச்சுரல் நம்பர் கூட 1 to 1 on2 ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். இந்த செட் வந்து என்ன ஆகும், எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அதனால நேச்சுரல் நம்பர் வந்து கவுண்டபிள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இன்டீஜர்ஸ். This mentions that z equal to, so totally every number is covered. Okay, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 and so on is good. Is also a countable set. இது வந்து என்னது, this is set is infinite set. Okay, so now to the proof countable infinite set. Okay, is that is countable infinite proof, the infinite set you prove the say is countable set. Okay, so countable set in countable infinite க்கு என்ன நம்ம prove பண்ணனும்னா z வந்து so n கூட வந்து சிமிலரா இருக்கு அப்படினு ப்ரூவ் பண்ணனும். ஓகேவா, n and z are similar. What is the mean similars? 1 to 1 on2 ஃபங்க்ஷன் வந்து இந்த ரெண்டுக்கும் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். ஓகேவா, ஸோ நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறேன். எதுலேருந்து எதுக்கு அப்படின்னா நேச்சுரல் நம்பர்லேருந்து இசட்டுக்கு. ஓகேவா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ டு டிஃபைன் த டூ வேஸ் n divided by 2 if n is even. So mention that n. Next, minus n minus 1 divided by 2 if n is odd. So what is the natural number values? Natural number values, what is the natural number values? 1, 2, 3, 4, 5, 6 and so on. Okay va. So first n க்கு பதிலா 1ங்கற வேல்யூ அப்ளை பண்றோம். 1ங்கிறது வந்து ஆட் நம்பர்னால ஸோ இப்போ 1 இங்கே அப்ளை பண்ணோம். இங்கே அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும், 0 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2 அப்ளை பண்ணுறோம். 2 அப்ளைங்கிறதுனால ஈவன் நம்பர்னால இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 2 divided by 2 ஈக்குவல் டு என்ன வந்துடும், 1 வந்துடும். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2. நெக்ஸ்ட்டு 3 அப்ளை பண்ணுறோம். 3ங்கிறது ஆட் நம்பர்னால இங்கே அப்ளை பண்ணோம். 2 divided by 2 என்ன வந்துடும்னா எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு -1. ஓகே, then goes to values. So define this function. This is natural numbers. This is the z. 1, 2, 3, 4, 5, 6 and so on. These values are -2. This goes to -1, 0, 1, 2, 3, so on so on. So what is the map? 1 with map 0, 2 map with 1, 3 map with -1. This goes to this process. 4 map with 2, 5 map to -2. So this is goes to value. Okay, this function is should be 1 to 1 and on to. So that means bijective function. Okay, that means bijective function means there is n to z is bijective function. Okay. So what is the, you can the result, z is the countable sets. Okay, next you see that let's see the fourth result. Suppose I take the if E-N's, E1, E2, lot of sets, E1, E2, n equal to 1, 2, 3, 4 and so on. Okay, is countable then union of En, n equal to 1 to infinity, is also countable. Infinite set, அதாவது countable sets எல்லாம் நம்மகிட்ட இருக்கு.
E1 செட் ஒன்று இருக்கு, E1 ஒரு செட் இருக்கு, E2 ஒரு கவுண்டபிள் செட் இருக்கு, E3 ஒரு கவுண்டபிள் செட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் யூனியன் பண்ணும்போது அகைன் என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா கவுண்டபிள் அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது. கலெக்ஷன்ஸ் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ் கொடுத்துட்டாங்க, யூனியன் பண்ணும்போது என்ன செட்ஸ் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஓகேவா? இது வந்து கவுண்டபிள் செட்ஸ். ஓகே ஓகே, யூனியன் எல்லாம் கவுண்டபிள் செட்ஸ் எல்லாத்தையும் யூனியன் பண்ணாலும் நமக்கு அகைன் என்ன கிடைக்கும் அப்படின்னா கவுண்டபிள் செட்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஐ வில் see the proof. First define the E1 set. E1 set values x11, x12, x13 and so on these values. Next you define the E2 sets. E2 sets x21, x22, x23 and so on. Okay, இது எல்லாமே countable sets. E1 ஓட sets elementsல இது, E2 ஓட elementsல இது. E3 sets. E3 set x31, x32 and so on, x33 and so on போயிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ எல்லாத்தையும் யூனியன் பண்ணுறோம். யூனியன் பண்ணும்போது ஆர்டர் என்ன, எல்லாத்தையும் u of union of e n's n equal to 1 to infinity. ஓகேவா? எல்லாத்தையும் யூனியன் பண்ணும்போது நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுறோம். ஃபர்ஸ்ட்டு x1, ஓகேவா? x1 இப்படி எழுதுவோம். அடுத்தது இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம், x2 1, x1 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்ஸ் அப்படியே டிஃபைன் பண்ணிட்டு எழுதிட்டே போகலாம். ஓகேவா? இது இந்த செட். ஓகேவா? இது ஆல்சோ என்ன கவுண்டபிள் ஆகும். ஓகே, நம்பர்ஸ் வந்து கவுண்டபிள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது யூனியன் பண்ணாலும் அகைன் என்ன கிடைக்கும் அப்படின்னா கவுண்டபிள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதான் இந்த பேஸ்டில் அந்த ரேஷனல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பேஸ்ட் அந்த திஸ் ரிசல்ட் ரேஷனல் நம்பர்ஸ். Rational numbers, what is the difference? Q. Q equal to, what is the formula? B by Q such that P should be not equal to 0. Also, P comma Q belongs to Z. Also, both do not have common factor. இது ரெண்டுக்கும் common factor எது இருக்கக்கூடாது. ஓகேவா? இது வந்து Q செட். ஓகேவா? இது வந்து is also a countable. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அடிக்கடி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரேஷனல் நம்பர் இஸ் கவுண்டபிள் நாட் கவுண்டபிள் கேட்பாங்க. மோஸ்ட்லி ரேஷனல் நம்பர் இஸ் கவுண்டபிள். ஓகே, ஸோ இதே மாதிரி எக்ஸாம்பிள் தான். ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுறோம் E1 செட்டு. இதா குட்டியா இருக்கா? ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் பெருசாக போகணும். இது ஓகேவா? ஓகே, சரி. இடம் பத்த மாட்டேங்குது, திடீர்னு திந்து போகிற மாதிரி இருக்கா? ஓகே ஓகே. So, if you see the proof, rational number is countable. Okay, so first E1 set, I will define the E1 set. E1 set is 1 divided by 1, 2 divided by 1, 3 divided by 1. E1 equal to E1 set 1 divided by 1, 2 divided by 1, 3 divided by 1, 4 divided by 1. So simply this is the natural number set. Okay, this is a countable set. Next you define the E2 set. E2 1 divided by 2, 2 divided by 2, 3 divided by 2, 4 divided by 2 and so on this set. Next E3 set. E3 what is the 1 divided by 3, 2 divided by 3, 3 divided by 3, 4 divided by 3 and so on this set, E3 set. Okay, so all the sets are countables.
and so on, E4, E5, E6, all such sets are countables. Okay, because this is one-to-one onto function between natural numbers. Although this set is one-to-one onto function between natural numbers, this also one-to-one onto function between natural numbers. Okay, so this all the unions E of n equal to 1 to infinity. So what is the value? First you written as 1, next 1 divided by 2, 2, next 1 divided by 3. So 2 divided by 2, 1 already written as, you neglect this value. Okay, next and so 3. Okay, you go those the research values. You can arrange the countable lines. Okay, these sets are countable. So rational number is countable. Okay. Next, another one of the result. You can see the irrational numbers. What is the irrational numbers? You cannot written as P by Q format. இந்த ஃபார்மேட்ல எழுத முடியல அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா irrational numbers சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ irrational numbers-னா என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா பை சொல்லலாம், E சொல்லலாம், E power pi சொல்லலாம், √2 சொல்லலாம், √3 சொல்லலாம். ஓகேவா? Lot of sets is available. Lot of elements is available. Okay, pi, E power pi, √2, √3 நிறைய செட்ஸ் இருக்கு. ஓகேவா? இது வந்து என்னதுன்னா uncountable. Is ஏன்னா இதில் வந்து ஒன் டு நேச்சுரல் நம்பர் கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னா 1-to-1 onto ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது. ஏன்னா இதில் இந்த எலமெண்ட் தான் எடுத்தது, இந்த எலமெண்ட் தான் எடுத்தது, நம்மளால வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது. ஓகே, இதுக்குள்ள நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா irrational number is uncountable set.